விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலின் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் அமைந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அபிநயா அவர்களை வேட்பாளராக அறிவித்தவுடன் அவரோடு சாட்டையில் ஒரு உரையாடல் நிகழ்த்தினோம். அப்போது அவர்கிட்ட கேட்டேன், எதற்காக நீங்கள் விக்கிரவாண்டி நிற்கிறீங்க, விக்கிரவாண்டியில் எதை முன்வைத்து நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்கள்னு. அப்போ அவங்க சொன்ன பதில் முறை ஒரு அறிவார்ந்த பதிலாக இருந்தது. இருக்கிற களத்தில் நிற்கிற வேட்பாளர்களில் அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனையோ நாம் தமிழர் கட்சியுடைய களப்போராளிகள் இருக்கிற போது ஏன் அபிநயா அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அந்த பதிலே சான்றாக அமைந்தது. அண்ணே, விக்கிரவாண்டிக்கு தனியா பிரச்சனையா இருக்கு. 234 தொகுதிக்கும் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் விக்கிரவாண்டிக்கும். அதே சாலைகள் இல்லை, அதே குடிக்க குடிநீர் இல்லை, படிக்க பள்ளிக்கூடம் இல்லை, படித்த படிப்புக்கு வேலை இல்லை. அது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த திராவிடத்தை ஒழிக்கத்தான் நான் விக்கிரவாண்டியில போட்டி போடுறேன் என்று அறிவார்ந்த பதிலை தங்கை அபிநயா சொன்னார். சில பேர் கேட்டாங்க, சீமான் சாதி இல்லைன்னு சொல்றாரு, உங்க அண்ணன் சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு, 234 தொகுதியும் தமிழர் தொகுதின்னு சொல்றாரு, ஆனா விக்கிரவாண்டியில உங்க அண்ணன் அபிநயா அவர்களை இந்த சாதி என்று தான் நிப்பாட்டுக்காருன்னு. அவர் படையாட்சி என்பதற்காக விக்கிரவாண்டியில் போட்டி போடல, அவர் இந்த படையை ஆட்சி செய்வார் என்பதற்காகத்தான் நிப்பாட்டி இருக்கிறோம். விக்கிரவாண்டியினுடைய தமிழர் படையை வழிநடத்த போகிற வேலு நாச்சியாருடைய வாரிசாக, புலித்தேவனின் வாரிசாக, பண்டார வன்னியனுடைய வாரிசாக, தீரன் சின்னமலையின் வாரிசாக, வெண்ணி காலாடியுடைய வாரிசாக, பிரபாகரனுடைய வாரிசாக எங்கள் தங்கை அபிநயா நிற்கிறார். ஒரு போட்டி நேரலை சாட்டையில வச்சுக்குவோம். உங்க வேட்பாளரை கூட்டுவாங்க, யாரு? அன்னியூர் சிவாவை கூட்டுவாங்க, பினாமி கூட்டுவாங்க. தமிழ் தேசிய இனத்துடைய பினாமி இருக்கு, அது திராவிட பினாமி. இது தமிழ் தேசிய பிணையத்தினுடைய அறிவுக்கான பினாமி. அபிநயா நிப்பாட்டுவோம் ஒரே மேடையில. எங்கள் தங்கச்சி கேட்கிற கேள்விகளுக்கு அன்னியூர் சிவா பதில் சொல்லட்டும். வேட்புமனு தாக்கல் ரிஜெக்ட் செய்வதற்கு திருப்பி வாங்குறதுக்கு நாள் இருக்கு நினைக்கிறேன், திருப்பி வாங்கிடுறோம். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? என்ன பதில் இருக்கு? அன்னியூர் சிவா வெற்றி பெற்றால் இன்னொரு அடிமை பாராளுமன்றத்தில் போய் பெரியார் வாழ்கன்னு சொல்லு. சரி, பரவாயில்ல, ஏதோ பெரியார் வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைச்சாரு, சாதியை ஒழிக்க பாடுபட்டாரு, ஏதோ 70 வயசுல ஒரு திருமணம் பண்ணி ஏதோ புரட்சியை செஞ்சாரு. சரி, கலைஞர் கருணாநிதி வாழ்கன்னு சொல்ல ஒரு நியாயம் இருக்கு. அவரு உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமணரே, உடையவள் புதிலமே, அன்பே அழகே இன்பமே இனிய தண்டனே மரகத மணியே மாணிக்க சொல்றே ஏதோ எழுதினாரு, ஏதோ பேசினாரு. சரி, ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லு. ஏதோ ஸ்டாலின் 16 வயசுல கட்சியில சேர்ந்து மிசாவில் அடி வாங்கி ஆகாத்த வகையில அப்படி ஏதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒண்ணு பண்ணி தமிழ்நாட்டில் நமக்கு நாமே நடைபயணம் போய் எதிர்கட்சியா இல்லாத திமுகவை ஆளுங்கட்சி ஆக்கி கஷ்டப்பட்டார் ஸ்டாலின் அவர்கள். அதனால அவர் வாழ்கன்னு சொல்லி நான் சொல்றேன். நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை கட்டிக்கிட்டு, கருப்பு சிவப்பு கோடு போட்ட இதை போட்டு, கஞ்சி போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு, நல்ல பொட்டு வச்சுக்கிட்டு, திருநீர் வச்சுக்கிட்டு, ஃபார்ச்சுனர் கார்ல போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய, உன் பொண்டாட்டி எப்பறம் அவன் மூஞ்சல முடிக்கிறா என்று நான் கேட்கல. இடும்பாவனம் கார்த்தின் ஒரு தம்பி ட்விட்டர்ல கேட்டிருக்கான். உனக்கு வெக்கம் இருந்தா, சூடு இருந்தா, சொர்ணை இருந்தா, நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எப்பறம் பாராளுமன்றத்துல போய் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ற? சின்னவர் வாழ்க, இளையவர் வாழ்க, எங்கள் வருங்காலம் வாழ்க. ஒட்டுமொத்தமான உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்று சொல்வதற்குத்தான் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலும் விழுப்புரத்திலும் நீங்கள் ஆரணியிலும் திருவண்ணாமலையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தீங்களா? இதே விழுப்புரத்தில், இதே கள்ளக்குறிச்சியில, இந்த பக்கம் திருவண்ணாமலை ஆரணியில பிரபாகரன் பிள்ளை ஒருத்தன் உள்ள போயிருந்தாலும் ஒட்டுமொத்தமான ஊடகம் திரும்பி பார்த்திருக்கும். தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக என்ற உறுதிமொழியை அவன் எடுத்திருப்பான். அப்ப அந்த அடிமை கூட்டத்தினுடைய இன்னொரு அடிமை எம்எல்ஏ நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வந்திருக்கிற அபிநயாவை தேர்ந்தெடுக்க போறீங்களா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி. கள்ளக்குறிச்சிக்கு உங்க அண்ணன் சீமானவர்கள் ஏன் போகல? எல்லா பிரச்சனைக்கும் சீமான் போவாரு, இதுக்கு மட்டும் ஏன் போகல என்று எல்லாரும் கடந்த ஒரு வாரமா ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் திராவிட இயக்கத்துல தன் கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் உறுதியானார். யாருன்னா, சாராயத்தை வைத்து எனக்கு வருமானம் வரும் என்றால் அந்த வருமானத்துக்கு பதிலாக நான் துண்டை உதறி தோழி போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போயிருவேன். சாராயத்திற்காக, மது ஒழிப்பிற்காக இந்தியா முழுக்க நடைபயணம் மேற்கொள்ள தயார் என்று மது ஒழிப்பு கொள்கையை கடைசி வரை நின்ற ஒரே தலைவர் அன்றைக்கு அண்ணா, இன்றைக்கு எங்கள் அண்ணா. அந்த அண்ணாத்துறைக்கு பிறகு எங்கள் அண்ணன் மட்டும்தான்
தன் கொண்ட கொள்கையில சரி என்னாரு. மரக்காணமோ மதுராந்தகமோ கள்ளக்குறிச்சியோ சாராயத்தில் செத்தால் நான் போக மாட்டேன். ஸ்டெர்லைட் போராட்டமா தடை போட்டாலும் உடைத்துக் கொண்டு எங்க அண்ணன் போவார். மீத்தேன் எரிகாட்டு திட்டமா ஹைட்ரோ கார்பனோ தடை போட்டாலும் தடையை உடைப்பார் பிரபாகரன் பிள்ளை எங்கள் அண்ணன் சீமான். கெயில் திட்டமா சாகர் மாலாவா பாரத் மாலாவா 8 வழி சாலையா என் பிணத்தை தாண்டா நீ சாலை போடணும் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். அந்த 8 வழி சாலைக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான். மக்கள் போராட்டத்துக்கு களத்தில் நிற்பாரு. நீ குடிச்சு முட்டி சாவ, அந்த குடிக்க வச்சு கொள்ளுவ, அதுக்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க போறது இல்லை. ஆனால் இந்த கள்ள சாராயத்தை எப்படி ஒழிக்கணுமோ அப்படி நல்ல சாராயம் என்று சொல்லப்படுகிற டாஸ்மாகை ஒழிக்கணும். நான் சொன்னேன் சாட்டை துறைமுருகன் மேல வழக்கு போடணும், அவரை கைது பண்ணுங்க. அவரை கைது பண்ண கட்சி விட்டு போயிருவோம். யாரு? திமுக. அழுறாங்க. டேய் கைது பண்ணா நீ என்ன பண்ணிடுவ? ஒரு 50 வருஷம் உள்ள வச்சிருவியா? 50 வருஷம். இப்ப 31 வயசுன்னு நினைக்கிறேன். சரிப்பா 36 வயசு, 38பா, சரி 38 வயசு உள்ள வச்சேன்னு வை. ஒரு 50 வருஷம் உள்ள வச்சு 88 வயசுல வந்தாலும் நான் அண்ணன் சீமானுடைய தளபதியா தான் வந்து பேசுவேன். நான் முதல் முறை ஜெயிலுக்கு போன பிரபாகரன் பிள்ளையா சீமான் தம்பியா உள்ள போன, வெளியே வரும்போதும் பிரபாகரன் பிள்ளை சீமானி தம்பியா வெளியே வந்த. 2வது முறை பாளையங்கோட்டை உள்ள வச்ச, திருப்பி பிரபாகரன் பிள்ளையா உள்ள போன, சீமானுடைய தம்பியா பிரபாகரன் பிள்ளையா தான் வெளியே வந்த. திருப்பி 213 நாட்கள் குண்ட சட்டத்துல புழல் ஜெயில போட்ட, வெளியே புள்ளை போகும்போதும் சீமான் தம்பி, வெளியே வந்தவரும் நான் சீமான் தம்பி. சாகும் வரை என் ஆத்தாம சத்தியமா சொல்றேன், சாகும் வரை நான் சீமானுடைய தம்பியாக தளபதியாக தான் நான் சாவேன். 5க்கும் 10க்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் 500 ரூபாய்க்கும் ஒத்த 1 கோடிக்கும் என்ன அடமானம் வச்சு போறதுக்கு நான் மானங்கிட்ட ராஜீவ் காந்தி கிடையாது, நான் கண்ணியமற்ற கல்யாண சுந்தரமும் கிடையாது. மிரட்டுனா சாராயாவாரி ஸ்டாலின் நான் சொன்னதுக்கு ஏமாள வழக்குனா சொன்னதே அண்ணன் சீமான் தான்டா. நான் கள்ளக்குறிச்சில இருந்து வெளியே வந்துட்டேன். கள்ளக்குறிச்சில இருந்து ஷூட்டிங்க முடிச்சு வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு தம்பி அந்த கண்ணுக்குட்டி வீட்டை எடுத்து இடன்னு கேட்டாரு. கண்ணுக்குட்டி வீட்டுக்கு நான் போலேன். ஏய் லூசு பிள்ளை, கண்ணுக்குட்டி வீட்டேடு. அந்த கண்ணுக்குட்டிக்கு காரணம் அந்த பசுமாட்டையும் பேசு. அது கண்ணுக்குட்டி பசுமாடு யாரு? யாரு பசுமாடு? அந்த மேய்ப்பனையும் பேசு. விட்டாத லே தம்பி, எவனாவது வீடியோவை நீக்க சொன்னா, அண்ணன் பேசுறான் நைட்டு 11:30 மணிக்கு பேசுனா, வக்கீல் பேசுனா, அவன் பேசுறான்னு வீடியோவை நீக்காத. எவன் நீக்க சொன்னாலும் வீடியோ நீக்காத, உன்னை கொன்னே விடுவேன் வச்சிரு. அதனால வழக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலினை திட்டிட்டு 300 நாள் உள்ள இருந்தல, இதுக்கு போ போ அப்படின்னு சொல்லி என்னை உள்ள போட்டாரு. நான் வம்படியா உள்ள போய் அவன் வீட்டை வீடியோ எடுத்து, இது அங்க சாராயா ஸ்டாலின், சாராயா அவர் ஸ்டாலின், இவர் கண்ணுக்குட்டி இந்த ஊர்ல சாராய வைக்காரு, இவரு மேடை ஒரு பெஞ்ச போட்டு வைக்காரு, அவர் சேர் போட்டு சாராய வைக்காரு. இவர் சாராயவர்னா அவர் பேர் என்ன? கண்ணுக்குட்டி சாராயவர்னா ஸ்டாலின் பேர் என்னன்னு கேட்டேன். உடனே கொதிச்சிச்சு, பொத்துக்குச்சு. நான் தெரியாம இப்பவும் கேட்கிறேன். அவர் கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் வித்தார். நீ ஒயின், ஜின்னு, ரம்மு, பிராண்டி, விஸ்கி என்று டாஸ்மாக் விற்கிற 48,000 கோடி வருமானம் டாஸ்மாக் வருகிறது. ஒரு ஆய்வு சொல்கிறது, இந்தியாவில் தமிழ்நாட்டில் 38,50,000 விதவைகள் இருக்காங்க. அதுல 38 விழுக்காடு இந்த மதுவால் ஏற்பட்ட மரணங்களால் ஏற்பட்ட கைம்பெண்கள் விதவைகள். அப்படி என்றால் இந்த 3 ஆண்டு காலத்துல 13 லட்சம் விதவைகளை இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கிறது. மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்திருக்கிறது. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? மரியாதைக்குரிய சாராய வியாபாரி ஸ்டாலின். சாராய வியாபாரி ஸ்டாலின். நீங்க மதுக்கடையை மூடுங்க, நாங்க மது ஒழிப்பு போராளி ஸ்டாலின் சொல்றோம், மது ஒழிப்பு நாயகன் ஸ்டாலின் சொல்றோம். நீங்கள் டாஸ்மாக மூடுற வர சாராய வியாபாரி ஸ்டாலின் தான். இந்தியாவிலே ஒரே தலைவன் தான் சொல்றான். சரி, சாராயம் குடிச்சா செத்துருவ, சாராயம் இல்லைன்னா பக்கத்துல புதுச்சேரிக்கு போயிருவாங்க, சாராயம் இல்லைன்னா புதுச்சேரிக்கு போயிருவாங்க, அதுக்காக நீ சாராய கடை திறக்கிறீங்க. பல பேர் தாய்லாந்துக்கும் பட்டாயாக்கும் போறானே, அப்ப தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி வியாபாரங்கள் நடத்த ஆரம்பிச்சிடலாமா? அது சரியா வருமா? அது திமுக செய்யுமா? அது உனக்கு உன் கொள்கைக்கு எதிரானது தானே. அப்படி புதுச்சேரிக்கு எத்தனை பேர் போவார்? கன்னியாகுமரியில இருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிருவாரா? விக்கிரவாண்டில இருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிருவாரா? டெய்லி போயிட்டு வருவாரா? இல்ல விழுப்புரத்துல இருந்து கிளம்பி போயிட்டு வந்துருவாரா? எத்தனை பேர் போவான்? எண்ணிக்கை என்ன? அப்ப உங்களுடைய லாபத்திற்காக நீங்கள் டாஸ்மாக் என்ற இந்த கொடிய சாத்தானை வைத்துக் கொண்டு இந்த மக்களை குடிக்க வைத்து குடிக்க அடிமையாக்கீங்க. அதை போக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். நாங்க சொல்வது கல்லுக்கு, இந்த சாராயத்துக்கு பதிலாக கல்லு கடை. சும்மாலாம் சொல்லல. 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தலைமையிலான ஆட்சி, அண்ணன் சீமான் தலைமையிலான ஆட்சி வரப்போகிறது 2026. அன்றைக்கு எந்தெந்த
டாஸ்மாக் இருந்ததோ அந்த இடத்துல மிகப்பெரிய பூட்டை போட்டு மொத்தத்தையும் உடைச்சு டாஸ்மாக் இருந்த இடத்துல காமராஜர் நினைவு படிப்பகங்களை, அந்த குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகங்களை உருவாக்கும். ஊருக்கு வெளியே கள்ளு கடைகளை திறப்போம். அதற்கு ஒரு அச்சாரமாக முதலாக அங்கீகாரம் பெற்று உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். அங்கீகாரம் பெற்ற எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அன்பிற்குரிய விக்கிரவாண்டி மக்களே, மான தமிழர்களே, ஒரே ஒரு முறை இந்த மைக்கு சின்னத்தில் வாக்களித்து தங்கை அபிநயாவை சட்டமன்றத்துக்கு நீங்க போங்க. சட்டமன்றத்துக்கு போனா எதிர்கட்சி வெளிநடப்பு செஞ்சா பார்த்திருப்பீங்க. தங்கை அபிநயா போனா ஸ்டாலினே வெளிநடப்பு செய்வார். அப்படி ஒரு காலத்தை உருவாக்க மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.